வணக்கம்மா. இப்போ மதுரையில் வந்து 4ஆம் கட்ட பிரச்சாரத்துக்காக எடப்பாடியை வந்து 2 நாளாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஒரு நாளும் மக்களுடைய கூட்டம் அதிகரிச்சுட்டே போகுது. தேர்தல் பிரச்சாரத்தில் ஐயா வந்து பேசும்போது முதல் நாள் ஆரம்பித்ததை விட இன்றைக்கி இருக்கிற பிரச்சாரத்தில் பார்த்திங்கன்னா கட்சிக்காரர்களுக்கு அப்பாற்பட்டு குடும்பமாக பொதுமக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு எடப்பாடி ஐயாவுக்கு எழுச்சி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து எடப்பாடி ஐயா வந்து மருத மாவட்டம் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு மகளிருக்கு ரொம்ப தொகை கொடுத்துருக்காரு. ரொம்ப எங்களுக்கு உதவி இருக்கார். அந்த ஆர்வத்தில் தான் எங்களுக்கு மகளிர் அவர் எடப்பாடி ஐயா வந்து எங்களுக்கு எப்பயும் உதவியாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும்னு நாங்கள் இந்த மாதிரி அடுத்த அமைச்சர் அவர் தான் வரணும், நாங்கள் முதலமைச்சர் அவர் தான் வரணும். எங்கள் தொகுதி அதுக்கு நல்லா செழிம்பாக நல்லா எங்களுக்கு எல்லா உதவியும் கிடச்சிச்சு. இப்போ வந்து அந்த உதவியெல்லாம் கிடைக்கல. இப்போ நாங்கள் நார்மலாக எல்லாம் அந்த மாதிரி இருக்கையில் அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று ஆள் பார்த்து வேலை செய்கிறது அந்த மாதிரி இப்போ இல்லை. இருந்தது இப்போ இல்லைம்மா. இப்போ திமுக ஆட்சியில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த குறையுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே. அதெல்லாம் இல்லை. அது வந்து கிடையாது. அவங்க வந்து பொய் பேசுகிறாங்க. இது வந்து நாங்கள் நல்லா செழிம்பாக நல்ல மகளிர் பூரா இருந்தது. இப்போ எல்லாமே அழுகும் கண்ணீர் மாதிரி தான் இருக்கோம். இப்போ மருத மாவட்டம் பூரா நல்லாவே இல்லை.